ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட்டு ஒரு 2 டேஸாக வந்துட்டு நம்மளால் வீடியோ போட முடியலை. இப்போ வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்துட்டு ஒரு 4 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நமக்கு வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கும், பிஇ டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்களுக்கும் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதோட மெயின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் முடித்தா இல்லை ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்தா அப்படின்னா, இன்ஜினியரிங் ரிலேட்டட் ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்தா கண்டிப்பாக நம்மளால் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்து இந்த வீடியோ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதே நியூஸ் வந்துட்டு நிறையா பேர் போய் ரீச் ஆகிறதுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவி தான் இது. நான் வந்து என்னால் ஒரு சின்ன ஒரு உதவியை வந்து இந்த வீடியோ மூலமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்கள் ரிலேஷனில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஒரு ஆள் ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஆராய்ச்சி மையத்தில் வேலை. இந்திய அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் டாடா ஆராய்ச்சி மையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இன்ஜினியர் 2, ட்ரேட்ஸ்மேன் 3, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் 1, நூலக பயிற்சியாளர் 3, ஒர்க் அசிஸ்டன்ட் 2, மொத்தம் 11 இடங்கள். கல்வித் தகுதி 10th ஐடிஐ டிப்ளமோ பிஇ. வயது 18 to 28, 16/5/2026 படி. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். கடைசி நாள் பார்த்திங்கன்னா 16/5/2026. வெப்சைட் பார்த்திங்கன்னா TIFR.RES.IN அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், இஸ்ரோ ஆய்வு மையத்தில் சயின்டிஸ்ட் ஆகும் வாய்ப்பு. இஸ்ரோ ஆய்வு மையத்தின் கீழ் செயல்படும் திரவ உந்து சக்தி அமைப்பு மையத்தில் LPSC காலியிடங்கள் அறிவிப்பு வெளியாகிறது. சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர் பிரிவில் மொத்தம் 6 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி பிஇ பிடெக். வயது 18 to 28, 18 to 30, 12/5/2026 படி. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 750, 500 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. SC/ST பிரிவினருக்கு 700 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. கடைசி நாள் 12/5/2026. LPSC.gov.in அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அழைக்கிறது ரயில் நிறுவனம். மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ரயில்வே நில மேம்பாட்டு ஆணையத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இன்ஜினியர் பிரிவில் சிவில் 30, எலக்ட்ரிக்கல் 10 என மொத்தம் 40 இடங்கள் உள்ளன. பிஇ பிடெக் படிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து 18 to 45. இது வந்து அப்ரெண்டிஸ், இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸும், பணிக்கான ஓராண்டு பணி நீட்டிக்கும் வாய்ப்பு உள்ளது. ஸோ பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் தே மே பி எக்ஸ்டெண்ட் யுவர் ஜாப். அனுபவம், தொடர்புடைய பிரிவில் அனுபவம், பணி அனுபவம் அவசியம். தேர்ச்சி முறை சான்றிதழ் செய்த மாதம் 76,000. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து rlda.indianrailways.gov.in அந்த இமெயிலுக்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்ப கட்டணம் இல்லை. கடைசி நாள் 22/5/2026. விவரங்களுக்கு rlda.indianrailways.gov.in அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன், உயிரியல் மையத்தில் டெக்னீஷியன் வாய்ப்பு. CSIR கீழ் செயல்படும் செல்லுலார் மூலக்கூறு உயிரியல் மையத்தில் காலியிடங்கள் அறிவிப்பு வெளியாகி உள்ளது. டெக்னீஷியன் 23, டெக்னிக்கல் ஆஃபீஸர் 4, டிரைவர் 1, மொத்தம் 28 இடங்கள். கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு ஐடிஐ MSc. 18 to 28, 18 to 30 ஏஜ் லிமிட்டு. 26/5/2026 படி. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500. SC/ST பிரிவினர் கட்டணம் இல்லை. கடைசி நாள் 26/5/2026. விவரங்களுக்கு ccmb.res.in இந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு நம்ம வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போது இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்காக எல்லோரும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம என்கொயரி பண்ணுறப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட என்கொயரி வர்றப்பையும் வந்துட்டு ஒரு கவுன்சிலிங் வர்றப்பையும் ஒரு கேரியர் கைடன்ஸ் வர்றப்பையும் வந்துட்டு நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான். இன்ஜினியரிங்கில் அப்படின்றது எப்போயுமே நம்ம வந்துட்டு இன்ஜினியரிங் அப்படின்றது நம்ம போய் அங்கே லேர்ன் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இன்ஜினியரிங் ஒரு நல்ல ஒரு காலேஜில் சேர்ந்துட்டால் மட்டும் அவங்க எல்லாமே நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம சும்மா உட்காந்தா போதும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ ஒரு குதிரையை நம்ம வந்துட்டு ஓட்டணும் அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ணணும், அந்த குதிரை இன்னும் அது கெப்பாசிட்டியாக இருக்கணும். அந்த குதிரையை வந்துட்டு ஹவு டு ரைட் த ஹார்ஸ், அது அப்படி நம்ம அந்த 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 டெக்னிக்ஸ், அந்த டாக்டிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும். வேகமாக ஓடக்கூடிய குதிரையாக இருந்தாலும் நமக்கு வந்து எந்த இடத்துல இது வேகமாக ஓட வைக்கணும், எந்த இடத்துல ஸ்லோவாக ஓட வைக்கணும், எந்த இடத்துல அதை ஜம்ப் பண்ண வைக்கணும் அப்படின்ற அந்த கண்ட்ரோல் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம தான் அதை ட்ரைவ் பண்ணி கொண்டு போகணும். அது மாதிரி தான் நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் நல்லா படிச்சிருக்கோம். காலேஜ் டேஸில் போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்ம கேப்பபிலிட்டி இருக்கும், ஓகேவா? காலேஜ் எல்லா ஃபெசிலிட்டிஸ் வச்சுருப்பாங்க. நமக்கு அந்த கேப்பபிலிட்டி இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி எப்படி நம்ம லிஃப்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கான இது விஷயங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அங்கே போய் சக்ஸஸ் ஆக முடியும். நான் குதிரை மேலே ஏறி உட்காந்து மட்டும் விட்டுருவேன், அதாவது நல்ல காலேஜில் போய் சேர்ந்துருவேன், அதுக்கப்புறம் நான் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நல்ல குதிரை மேலே ஏறி உட்காந்தா மட்டும் அது வந்து ஓடாது. அதை வந்து நம்ம ஓட வைக்கிறதுக்கான அந்த இனிஷியேஷன் நம்ம தான் பண்ணணும்.
ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து சொல்ல வர வேண்டிய விஷயம். எப்பயுமே வந்துட்டு எல்லாமே இருந்தாலும் நம்ம தான் என்ன பண்ணிக்கிறணும், அந்த விஷயங்களை வந்து நம்ம வந்துட்டு ஃபார்வர்டில் வந்து எடுத்து கொண்டு போகணும். ஓகேவா? இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி.